ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 250 கிராம் ப்ரௌனி பார்க்கலாம். 75 கிராம் டார்க் சாக்லேட், 50 கிராம் பட்டர் போட்டுக்கலாம். இது ரெண்டையும் டபுள் பால் மெத்தடில் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து 50 கிராம் மைதா எடுத்துக்கலாம். 10 கிராம் கொக்கோ பவுடர், அதுக்கடுத்து 35 கிராம் ப்ரௌன் சுகரும் 35 கிராம் ஒயிட் சுகரும் எடுத்துக்கலாம். இது 250 கிராமுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து ஒரு முட்டை எடுத்துக்கலாம். ரொம்பையும் பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னது இல்லாமல் நார்மல் சைஸு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் வச்சு கிளறிக்கலாம். சர்க்கரையை மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸை வச்சு கிண்டிக்கலாம். சர்க்கரை நல்லா கரையணும், இல்லாட்டி ப்ரௌனி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிரும். சாஃப்டாக இருக்கும், நல்லா கரைஞ்சின்னா சாஃப்டாக இருக்கும். சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸை வச்சு கிளறிக்கலாம். அதுக்கடுத்து மைதாவும் கொக்கோ பவுடரும் ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஜலிச்சு தான் சேர்க்கணும், இல்லாட்டி கொஞ்சம் துரி துரியாக இருக்கும். கட்டி இல்லாமல் இருக்கணும், ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு சைடாக கிளறி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து டபுள் பால் மெத்தடில் சாக்லேட் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கைவிடாமல் கிளறி எடுத்துக்கலாம். ஒரே சைடாக கிளறணும். அது அடியில் இருக்க மாவெல்லாம் ஒன்று போல் கிளறி எடுக்க முடியும். அதுக்கடுத்து 250 கிராம் குவைட் சைஸ் எடுத்து வச்சுட்டு அதில் ஊற்றிக்கலாம். பட்டர் சீட்டர் போட்டு மாவை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஈவனாக எல்லா சைடும் ஈவனாக எடுத்து தள்ளி விட்டுக்கலாம். கரெக்டாக ஈவனாக எல்லா சைடும் இருக்கணும். அதை கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஈவனாக தள்ளி விட்டாச்சு. உள்ள பபுள்ஸ் இருக்கும், அதனால் நல்லா தட்டி விட்டுக்கலாம். தட்டி விட்டுட்டு சின்ன குச்சி எடுத்துக்கோங்க. அந்த குச்சி எடுத்துகிட்டு டிசைன் போட்டுக்கலாம். இது போட்டுக்கிட்டோன்னா ஒன்று போல் ஈவனாக வேகும். 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 180 டிகிரியில் 25-30 நிமிஷத்தில் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆகிரும்.
இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாஃப்டான ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள்.